ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப க்யூரியாசிட்டி கொண்ட ஒரு தலைப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன டைட்டில்னா, கிருஷ்ணர் உங்கள் முன் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீர்கள், அந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கிருஷ்ணர் உங்கள் முன் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீர்கள். இது ரொம்ப க்யூரியாசிட்டி கொண்ட ரொம்ப வித்தியாசமான தலைப்பு தான். ஆனால் ஒரு கணம் நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியாக ஒரு அமைதியான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று நினச்சிக்கோங்க. உங்கள் மனதில் 1000 கவலைகள், வேலை பற்றிய கவலை, பணம் பற்றிய கவலை, குடும்பம் பற்றிய கவலை, எதிர்காலம் பற்றிய பயம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு இனிமையான புல்லாங்குழல் சத்தம் கேட்கிறது. அப்போது நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள். நீல மேனியுடன், மயில் இறகுடன், முகத்தில் புன்னகையுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் முன் நிற்கிறார். உங்களுக்கு அது நம்பவே முடியலை. இது கனவா இல்லை உண்மையாகவே கிருஷ்ணர் உங்கள் முன் வந்து நிற்கிறாரா? அவர் மெதுவாக புன்னகைத்து கேட்கிறார். உங்களை கேட்கிறார் கிருஷ்ணர், மகனே, மகளே, நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்னிடம் நீங்கள் கேட்க விரும்புவதை கேட்கலாம் என்று கூறுகிறார். இந்த கேள்வியை கேட்டவுடன் நாம் என்ன கேட்போம்? பணம் கேட்போமா? பதவியை பற்றி கேட்போமா? வெற்றியை பற்றி கேட்போமா? அல்லது நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை கேட்போமா? ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் கடவுளிடம் ஏதாவது ஒன்றை கேட்கிறோம். எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், என் குழந்தை நன்றாக படிக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி பல வேண்டுதல்கள். ஆனால் கிருஷ்ணர் உண்மையாக உங்கள் முன் நின்றால் உலகத்தில் உள்ள எல்லா கேள்விகளையும் விட முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அது என்ன தெரியுமா? கிருஷ்ணா, நான் இந்த பூமியில் ஏன் பிறந்தேன்? ஏனெனில் இதுதான் இந்த ஒரு கேள்விக்கான பதிலுக்குள்ளே தான் நம்மளோட முழு வாழ்க்கையோட அர்த்தமும் இருக்குது. இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பாக கிருஷ்ணர் முன் கேட்கணும். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ இந்த உடல் அல்ல, நீ அழியாத ஆன்மா. இந்த உலகத்தில் நாம் பெரும்பாலும் உடலை பற்றியே சிந்திக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் ஆன்மாவை பற்றி பேசுகிறார். ஒரு நாள் இந்த உடல் மறைந்து போகும், ஆனால் ஆன்மா தொடரும். அப்படி என்றால் நாம் ஏன் பிறந்தோம்? எதற்காக இந்த வாழ்க்கை? எதற்காக இந்த போராட்டங்கள்? எதற்காக இந்த சோதனைகள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய பார்வையே மாறிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் உங்களிடம் கேட்குறேன், நீங்கள் கிருஷ்ணர் உங்கள் முன்னாடி வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு க்யூரியாசிட்டியான டைட்டிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.